எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இந்த வீடியோ பார்க்க ஒரு டைமில் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரலி டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரலி இருந்தால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Queen of Cups, Three of Swords, Eight of Wands. Ooh, okay. Strength, Nine of Wands. So bottom of the deck, Eight of Wands. ஓகே, ஸோ எனக்கு இதை ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் இவர் இத்தனை தூரம் ஸ்நேகிச்சதும் இவர் கூட இத்தனை மாத்திரம் கனெக்டடாக இருந்ததும் வேறு யாரும் இவருக்கு லைஃப்பில் இல்லைன்னா இவர் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் இவர் அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரூவாக ஒரு 110% இவருக்காக எஃபோர்ட் கொடுத்ததும் இவருக்காக ஆக்ஷன் எடுத்ததும் இவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்ததும் நீங்கள் அத்தனை மாத்திரம் இவர் கூட நீங்கள் எமோஷனலி அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. இவர் கூட இவர் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிட்டு உண்டு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு, சேஃப் பண்ணிட்டு உண்டு. அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி இவருக்கு லைஃப்பில் இனி யாரும் வரப்போகிறதும் கிடையாது, இனி யாரும் இந்த மாதிரி இருக்க போகிறதும் கிடையாது. ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது இப்போ கரண்ட்லி எனக்கு என்னத்தோட ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு ஒரு செப்பரேஷனாக நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. பட் கரண்ட் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இங்கே ஹைடிங் ஆகும். இவர் எதுவும் ஓப்பனாக ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, எதுவுமே இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். பட் டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவர் பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ண நம்ம சொல்லலாம். இவருக்கு ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைங்க வெளியே எங்கேயோ போகக்கூட ஒரு டைமில் இவருக்கு மைண்டில் உடனே வரக்கூடிய ஒரு தோட்டம், இந்த ஒரு டைம் உங்களை பார்த்தா கொள்ளலாம், இல்லைங்க எங்கேயாவது நீங்கள் இவருக்கு கண்ணில் பட்டா கொள்ளலாம், இல்லைங்க எங்கே போனாலும் இவருக்கு மைண்டில் எனி டைம் உங்களை பற்றி ஒரு தாட் உண்டு. ஓகே, இந்த ஒரு இடத்துல இங்கே இருந்துக்கே கொள்ளலாம், இங்கே இந்த இடத்துல ஏதாவது மேஜிக்கல் மிராக்கிள் மாதிரி ஒரு டைம் இவருக்கு கண்ணில் பற்ற மாட்டீங்களா, அந்த ஒரு தோட்டம் இவருக்கு உண்டு. ஓகே, இவர் பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணாலும் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எல்லா ஒரு இவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட இவருக்கு கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வாரத்துக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லைங்க உங்ககிட்ட வரதுக்கு இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம சொல்லலாம். மேபி இந்த ஒரு பர்சன் அத்தனை மாத்திரம் உங்களை ஹர்ட் ஆக்கிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு பெயினாலேயே இருக்கலாம். கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. மேபி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலை ஒரு மெசேஜ் உங்களுக்கு 8 ஹவர்ஸ்லேயோ 8 வீக்ஸ்லேயோ 8 டேஸ்லேயும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இவர் உங்களை ஷோராக இவர் உங்களை மிஸ் பண்ணுறாரு. இவர் எல்லா தருணத்துலேயும் உங்களை இந்த ஈவினிங் டைம் கூட மேபி உங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம். எங்கேயாவது இவரோட மேபி இவர் எங்கேயாவது வெளியே போகக்கூடிய ஒரு டைம்லேயோ நீங்கள் கண்ணில் பட மாட்டீங்களோ இவர் எங்கிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.